ஃபயர் கப் 2024 தமிழ் டபுளில் அமேசான் பிரைமில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. டெய்லி சன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. யோன்சன், ரிச்சின் மற்றும் பல படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவர் எப்போ பார்த்தாலும் வேலை வேலை அப்படின்ட்டு ஒர்க்கில் பிஸியாகவே இருப்பார். இதனால் அவருடைய பையன்கிட்ட இவர் டைம் பண்ணவே முடியாது. திடீர்னு பார்த்தா வில்லன் கும்பல் அவங்களுடைய பையனை கடத்திடும். உடனே ஹீரோவே இந்த சம்பவத்தில் இறங்குவார். தன்னுடைய பையனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த கும்பலை தேடி தேடி வெவ்வேறு நாட்டுக்கு, எல்லா நாட்டுக்கும் கூட போவார். கடைசி வரைக்கும் அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ இறுதியில் தன்னுடைய பையனை கடத்தவங்களை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அப்படி கண்டுபிடிக்கும் போது என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்துடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சும்மா வேறு லெவலில் இருக்குது. சும்மா அடித்து குழக்கிறாரு. அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தரமாக இருக்குது. ஹீரோடைய ஆக்டிங் நல்லா இருக்குது. அவர் பண்ணுற ஒவ்வொரு சண்டை காட்சி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவருக்காகவே படம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. குறிப்பாக ஹீரோவுடைய அந்த ஸ்கிரிப்ட் செமையாக இருக்குது. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து ஃபைட் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அந்த ஃபைட்லாம் பார்க்கும்போது போர் அடிக்கலை, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. படத்தில் வில்லனும் அதே மாதிரி தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனை கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மா அந்த பாச போராட்டம் நம்மளை வந்து ரொம்ப டச் பண்ண வைக்குது. படத்தில் நடிச்ச எல்லாருமே வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டபுள் வாய்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே படத்தில் ஃபைட்டு தான். ஃபைட்டு தவிர ஒன்றுமே இல்லை. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் அதே மாதிரி தான் போகுது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம் அடுத்தது என்னப்பா நடக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். என்னப்பா அது ஃபைட்டை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ஓகே. மற்றபடி படத்துடைய கதை ஒன்றுமே இல்லை. அது கிளைமேக்ஸு உப்பு சப்பு இல்லாத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து போட்டாங்க. மற்றபடி படத்தில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இதே மாதிரி தான் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. மொத்தத்தில் ஒரு ஃபைட் சேனல் படம் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே கொடுத்து போட்டாங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா படத்தில் அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸில் இருக்குது. அதனால் அதை தவிர்த்துட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சுருந்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரீல்ஸ் இப்போ உங்களிடம் உங்கள் கதிர் வாரது.